அக்காவின் காதலனால் தங்கைக்கு நேர்ந்த துயரம். வழக்கு பதிவு செய்ய மறுக்கும் போலீசார். கண் கலங்கி நிற்கும் பெற்றோர். என்ன நடந்தது என்பதை பார்க்கலாம் இந்த தொகுப்பில். சென்னை கிழக்கு கடற்கரை சாலை வெட்டுவாங்கேணி திருவள்ளுவர் நகர் பகுதியைச் சேர்ந்தவர் சக்திவேல் விஜயா தம்பதியினர். இவர்களுக்கு 2 மகள்கள் உள்ளனர். இதில் மூத்த மகள் ரூபன் என்பவரை காதலித்து வந்ததாக சொல்லப்படுகிறது. இந்நிலையில் சக்திவேலின் 2 மகள்களும் கடந்த 7ஆம் தேதியன்று சிக்கன் ரைஸ் வாங்குவதற்காக சென்றுள்ளனர். அப்போது மூத்த மகளின் காதலன் ரூபன் மற்றும் அவருடன் வந்த 4 பேர் சக்திவேலின் இளைய மகளான 15 வயது சிறுமியின் 2 கைகளையும் மடக்கி பிடித்து தள்ளிவிட்டு ஆடைகளை கிழித்து தாக்கியதாக கூறப்படுகிறது. மேலும் அவரது மூத்த மகளும் ரூபனும் காதலித்து வந்துள்ளதால் ரூபனுடன் வந்த 4 பேரும் அந்த பெண்ணை இருசக்கர வாகனத்தில் கூட்டி சென்றதாக கூறப்படுகிறது. சம்பவ இடத்திலிருந்து 15 வயது பெண் அழுது கொண்டே அவரது வீட்டிற்கு சென்று நடந்த சம்பவம் குறித்து அவரது பெற்றோர்களிடம் தெரிவித்திருக்கிறார். இந்த சம்பவம் இரவு நேரத்தில் நடந்ததால் மறுநாள் காலை நீலாங்கரை காவல் நிலைய போலீசாரிடம் பாதிக்கப்பட்ட 15 வயது பெண்ணின் தந்தை புகார் அளித்துள்ளார். ஆனால் அந்த புகாரின் பேரில் நீலாங்கரை காவல்துறையினர் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் தொடர்ந்து சக்திவேலை அலைக்கழித்து வந்துள்ளனர். இந்த சம்பவம் குறித்து 15 வயது பெண்ணின் தந்தை சக்திவேல் கூறுகையில், தனது பெரிய மகள் சென்றது குறித்து எந்த பிரச்சனையும் இல்லை என்றும், ஆனால் எனது 2வது மகளுக்கு நடந்த இந்த சம்பவத்தை எனது மகள் எங்களிடம் சொல்லவே வெட்கப்படுகிறார் என்றும், இது மிகப்பெரிய கொடுமை என்றும் அவர் வேதனை தெரிவித்துள்ளார். மேலும் தங்களது புகார் மீது முறையான நடவடிக்கையை காவல்துறை எடுக்கவில்லை என்றால் குடும்பத்தோடு தற்கொலை செய்து கொள்வதை தவிர எங்களுக்கு வேறு வழி இல்லை என்றும் சக்திவேல் கண்ணீரோடு தெரிவித்துள்ளார். என் பொண்ணுங்க நீங்க வந்து விசாரிக்க மாட்டேன், இருக்குதா செத்து தானே எனக்கு சொல்லணும்ல. இருக்குதா, எனக்கு பொண்ணு வேணாம், எனக்கு பொண்ணே வேணாம், இருக்குதா செத்து தான் சொல்லிட்டா நான் கையெழுத்து வாங்கி போயிடுவேன், எழுதி வாங்கி போயிடுவேன். என் பொண்ணுக்கு அந்த நேரத்தில் நடந்துக்குது, சின்ன பொண்ணுக்கு இது என்ன பாவம் பண்ணுச்சு. தடுத்து போகும்போது இந்த மாதிரி புள்ளைய பண்ணிக்கிறானுவன், சின்ன புள்ளைய அடிச்சு இது பண்ணிக்கிறான், கையெல்லாம் முறிக்கிட்டு அன்னைக்கு கதறின்னு ஓட ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னு யாருங்க சொல்றது. அந்த பொண்ணுதான் போனா போச்சுங்க. எனக்கு இது ஒரு பதில் தெரியாம நான் போக மாட்டேன் இங்கிருந்து. இதுக்கு ஒரு பதில் தெரியாம நான் இங்கிருந்து போக மாட்டேன். போலீஸ்காரங்க ரொம்ப ரொம்ப மட்டமா இருக்கிறாங்க, ஒரு இதுக்கும் இல்ல, ரொம்ப மட்டமா இருக்கிறாங்க. ஒரு கேஸ் கொடுக்குறாங்க, 1 நாள் பரவாயில்ல, 2 நாள் பரவாயில்ல, 5ஆவது நாள் இது வரைக்கும் யாரா பொண்ணா கூட இருக்கட்டுங்க, இட்டு போனா செத்துதா இல்லையான்னு கூட என்கிட்ட இது வரும். எப்ப இந்த மாதிரி இருக்கிறாங்க போறாங்க, நீ வரையா போற, ஒரு போன் கால் இல்ல, நாங்க 1000 கால் பண்ணா கூட ஒரு ரிப்ளை கூட இல்லைங்க. ரொம்ப மோசம் இந்த போலீஸ் எல்லாம். இதனைத் தொடர்ந்து பேசிய பாதிக்கப்பட்ட 15 வயது சிறுமி கூறுகையில், தன்னை ரூபன் என்பவர் இறுக்கமாக பிடித்து கொண்டதாகவும் தன் ஆடைகளை கிழித்ததாகவும், இந்த விவகாரத்தில் 5 நாட்களாகியும் போலீசார் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று கூறியுள்ளார். என் அக்கா ஓட்டின்னு வந்தா நான் பின்னாடி வந்தேன். அங்க ஒரு கோயில் பாரதிய நகர் சந்தில போய் அக்கா ஃபாஸ்டா போய் நிறுத்திட்டு என் அக்கா இறங்கினோன்னு நானும் இறங்கினேன். என்ன ஒரு பையன் ரூபன்ற பையன் கையை நல்லா முறுக்கிங்க வந்து டைட்டா புடிச்சிக்கினான். என்ன என் அக்காவை போன்னு நான் அக்கா தடுக்க போறேன், அவன் என்ன டைட்டா இறுக்கி புடிச்சுன்னு என்ன இப்படி பண்ணிட்டு என் அக்காவை ஏறினோடனே அவ ஏறி உட்காந்துட்டு போனா என்ன தசெல்லாம் இங்க கீழே தள்ளி விட்டு போயிட்டாங்க. 4 பேர் இருந்தாங்க. போலீஸ்ல அன்னைக்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தா அவங்க எதுவுமே எடுத்துக்கல, என்கிட்ட விசாரிச்சாங்க, இதோட எதுவுமே பண்ணல. அவங்க இன்னும் கம்ப்ளைண்ட் கொடுத்து 3 நாள் 2 நாள் ஆகுது, 4 நாள் ஆகுது. மேலும் அக்காவின் காதலனால் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதே அவரது கோரிக்கையாக உள்ளது.